தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை நேற்று 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. 2 தீர்மானங்களும், ஒன்று நீட் எதிர்ப்பு தீர்மானம், இரண்டாவது தொகுதி மறுவரையறை. இந்த 2 தீர்மானங்கள், அதாவது சிறுபான்மை மக்களினுடைய நலன், சிறுபான்மை மக்களுடைய அந்த தொண்டு நிறுவனங்களை நடத்துவதை பாஜக அரசு, சனாதன பாஜக அரசு தடை செய்திருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் அரசு போய் சேராத இடங்களில் தொண்டு நிறுவனங்கள், கிறித்துவ பாதிரிமார்கள், கிறித்துவ சகோதரிகள், ஆதிவாசிகளிடம், பழங்குடி இன மக்களிடம் அவர்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து, ஐரோப்பா நாடுகளிலிருந்து நிதியை பெற்று அவர்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, அடிப்படை தேவை, மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம், இவைகளை அந்த தொண்டு நிறுவன கிறித்துவ பாதிரிமார்கள் செய்து வந்தார்கள். இதை பார்ப்பன பாசிச பாஜக அரசு தடை செய்துவிட்டது. அவர்கள் சனாதனம் என்பது ஆதிவாசிகள், பழங்குடியின மக்கள், அடித்தட்டு மக்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்பதுதான் சனாதனம். சாதி, பார்ப்பன பனியாக்கள் அவர்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை. இதனுடைய விளைவுதான் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்டு நிறுவனங்கள் அத்தனைக்கும் தடை செய்துவிட்டது. அந்த உரிமத்தை புதுப்பிக்காவிட்டால் அந்த சொத்துக்களை அரசே எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அரசே நிர்வாகிகளை, ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை போட்டு அதை கட்டுப்படுத்தும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை திமுக நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி எதிர்க்கவே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் திமுகவை தாங்கி பிடித்து வந்தார்கள். இப்பொழுது விஜய் அரசு வந்த பிறகு இந்த கிறித்துவ பாதிரிமார்களும் முஸ்லீம் முத்தவள்ளிகளும் இந்த அரசை பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுதான் சமூக நீதி மறுக்கப்பட்டது, சமத்துவம் மறுக்கப்பட்டது. நீட் என்பதே ஒரு சனாதன கல்வி. 12வது வரை யாரும் படிக்க வேண்டாம். நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் நீ மருத்துவனாகிவிடலாம். 25 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறான். அந்த பேப்பரை வேணும்னே லீக் பண்ணுறான். பாப்பார பண்டார பரதேசி பயிலுவோம். 25 லட்சம் பேரும் இரவு பகலாக படித்து ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ பயிற்சி கட்டணம், அதாவது நீட்டு போவதற்கு முன்பு தனியார் பயிற்சி நிலையத்தில் 1.5 லட்சம் ரூபா கட்டணும். வருட வருமானம் 54,000 கோடி. யாருடைய அப்பங்காசு? இந்த பார்ப்பன பண்டார பரதேசிகள் இந்த தலித்து மக்களை சாதாரணமாக தட்டோடு சாப்பாட்டு தட்டோடு போகிற அந்த மாணவன் ஒரு மருத்துவன் ஆக முடியுமா? காரணம், அவனுக்கு தரமான கல்வி கிடைப்பதில்லை. நீட்டில் கேட்கப்படுகிற கேள்வி மத்திய சிபிஎஸ்சியிலிருந்து கேட்குறான். சோத்து தட்டோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிற நகராட்சி பள்ளி மாணவன் எப்படி இந்த தேர்வை எழுத முடியும்? இதை பற்றி பாஜக அரசு சிந்திக்கிறதா? சிந்திக்கிறது. இவர் படிக்க வேண்டாம், இதுதான் சட்டம். இப்பொழுது இந்த நீட்டுக்கு எதிராக தொகுதி மறு வரையறை
அதே போன்று என்ஜிஓக்களை பாதுகாக்கிற சட்டம், இந்த 2 சட்டங்களும் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக சட்டமன்றம் இந்த தீர்மானத்தை ஆதரித்து அனைத்து கட்சிகளும் பேசுகிறான். இந்த தீர்மானத்தை 2 தீர்மானத்தையும் ஆதரிக்கவில்லை என்றால் மக்கள் இவனை புறக்கணிச்சிருவான் இந்த கட்சிகளை. அப்போ 2 தேவை. ஏன் இத்தனை நாள் போடலை? இத்தனை நாள் கள்ள மௌனம் திராவிட இயக்கம் ஏன் கள்ள மௌனம்? காரணம் பாஜகவுக்கு பயந்து. இவன் திருடியதையெல்லாம் பாதுகாப்பதற்கு பாஜக வேணும். அனைத்து கட்சிகளும் தீர்மானம் போட்ட இந்த 2 காரணங்களும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கு. என்ஜிஓ நிதி வருவது நின்று போய், அதே போல் தொகுதி மறுவரையறை, தென் மாநிலத்தினுடைய உரிமை காணாமல் போய், இப்படி 2 விஷயங்களும் திராவிட இயக்கம் தவறவிட்டதை தாவேகா செய்து முடித்திருக்கிறது. அனைத்து கட்சியும் வாளை சுருட்டி கொண்டு தாவேகாவை ஆதரித்த தீர்மானம் இந்த தீர்மானம் தான். இந்த தீர்மானம் உண்மையாக இந்த ஆட்சி பல ஊழல். இப்போ விஷ்ணு ரெட்டிட்டு அதிகாரம் போயிடுச்சு. விஷ்ணு ரெட்டி அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாக மகேஷை காப்பாற்றுறார். ஆனால் தீர்மானத்தையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நேருவையும் காப்பாற்றுகிறார் விஷ்ணு ரெட்டி, அன்பில் மகேஷையும் காப்பாற்றுறார் விஷ்ணு ரெட்டி. 2 பேரையும் காப்பாற்றுகிறார். ஆனால் 2 பேரும் ஒருவர் காலி செய்வதற்கு இந்த விஷ்ணு ரெட்டி சரண்டரான கதை, விஷ்ணு ரெட்டியிடம் சரண்டரான கதை பயன்படுகிறது. இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக வந்திருக்கிற வன்னியரசு பழங்குடி பட்டியலின ஆணையாளர் கமிஷனின் தலைவராக சிந்தனை செல்வனை அவரை அறிவிப்பதற்காக லாபிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தாட்கோ நிதியிலிருந்து மோசடி செய்த நபர் சிந்தனை செல்வன். தாட்கோ நிதி எங்கே யாருக்கு போனது? பஞ்சமி நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு ஜெகத் ரட்சகனால் ஒரு பெரிய சர்வதேச பள்ளி கட்டப்பட்டு இருக்கிறது. பல 100 ஏக்கரை ஆக்கிரமித்து வன்னியரசு என்ன செய்தார்? வன்னியரசு ரகசியமாக அடிக்கடி ஜெகத் ரட்சகனை சந்தித்து காலில் விழுந்து விடுவார். அப்பொழுது அப்படி பல முறை காலில் விழுந்த சூழலில் ஒரு முறை குருவனுடைய மகனே அங்கிருந்து அதை பார்த்திருக்கிறார். நீட்டி நெடுஞ்சான் கடையாக ஒரு தலித் தலைவர் ஒரு வன்னிய முதலாளியான ஜெகத் ரட்சகனின் காலில் விழுந்து கிடப்பதை யார் பார்த்திருக்கிறார்? குருவுடைய மகன் பார்த்திருக்கார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறையை. இந்த வன்னியரசு செல்வ சீமான் என்ற ஒரு தலித் இளைஞன் இந்த ஆக்கிரமிப்பை, பஞ்சமி நில ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஜெகத் ரட்சகனை எதிர்த்திருக்கிறார். அந்த நில அபகரிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து விசிகாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் செல்வ சீமான். அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மர்மமாக மறைந்து போனார். இந்த இடம் தலித்துக்களுக்கு சொந்தமான இடம், பஞ்சமி நிலம். வன்னி அரசும் சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரும் இந்த பஞ்சமி நிலத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி எடுப்பார்களா? தலித் இளைஞர்களே, இந்த கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன். 7000 காலனி வீடுகள் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. போன ஆண்டு 3500 கோடி ரூபாய் தாட்கோ நிதி யாருக்கு கொடுக்கப்பட்டது, எங்கே அனுப்பப்பட்டது? இந்த எலும்பு துண்டுகள்
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் 4 பேரும் இதை பற்றி ஒரு நாளாவது வாயை திறந்திருக்கிறார்களா? வாயை திறக்கவில்லை. அப்போ இவர்கள் தலித்துக்கு நண்பர்களா துரோகிகளா? தலித் இளைஞர்களே, உங்களுடைய கவனத்துக்கே விட்டு விடுகிறேன். திமுக ஆட்சியில் அரசியல சப் லோன் யாருக்கு போனது, எங்கே போனது? பல இளைஞர்கள் ஆர்டிஐ போட்டு எடுத்து வச்சிருக்கான். எவ்வளவு கோடி சிந்தனை செல்வனுக்கு போனது, ரவிக்குமாருக்கு போனது. தலித் நிலங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுகிறேன் பேர்வழி என்று போய் கோடிகளை வாங்கி கொண்டு வந்த வன்னியரசுக்கு கொடுத்த பல பேர் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறார்கள். தலித் தலைவன் என்றால் தலித்துக்களை காட்டி கொடுப்பதுதான் தலித் தலைவன். தலித்துடைய சொத்துக்களை தன்னுடைய வங்கி கணக்குக்கு போட்டுக்கொள்வது தான் தலித் தலைவன். இதுதான் உங்களுக்கான அடையாளமா? ஆட்சியும் அதிகாரமும் வந்த பிறகு பஞ்சமி நிலம் மீட்டெடுக்கப்படுமா? அந்த நிலமில்லாத தலித் மக்களுக்கு ஒரு நபருக்கு 1 ஏக்கர் வாழ்வாதாரம் உயர்ந்துவிடும். செய்ய தயாரா? நான் அமைச்சரை வன்னியரசை சிந்தனை செல்வனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் உங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரா வாரியமா? உங்களால் பலன்பட்டது எத்தனை பேர்? ஜெயக்குமார் காங்கிரஸ் எம்பி, தலித் எம்பி, அவருடைய வீட்டில் டெல்லிக்கு போகிற தலித் மாணவன், ஆராய்ச்சி மாணவன், பட்டப்படிப்பு மாணவன் அத்தனை பேரும் தங்கி கொண்டு வரலாம். ரவிக்குமார் வீட்டில் தங்கலாமா? ரவிக்குமார் வீடு 4 லட்சம் ரூபாய் மாதம் வாடகை விட்டாச்சு. இவர் திருமாவளவன் வீட்டில் படுத்து கிடக்கிறார். இதுதான் தலித்துக்கான எழுத்தாளரா? பார்ப்பன அடிவருடி ரவிக்குமார். ரவிக்குமாரை அடையாளம் காட்டுகிற ஆள் இல்லை. கேட்டால் கந்தசாமி இந்த சப்ளோன் நிதி, தாட்கோ நிதி திருடி கொடுக்கிற ஏஜெண்ட். யாருக்கு திருடி கொடுத்தார்? திமுக ஆட்சியில். ஏன் இவர் மீண்டும் இந்த தாவேக ஆட்சியில் தொடர்கிறார்? திருடி கொடுப்பதற்கு. தாட்கோ நிதியை, சப்ளான் நிதியை, தலித்துக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை திருடி கொடுக்கிற ஐஏஎஸ் அதிகாரி தான் கந்தசாமி ஐஏஎஸ். இவர் வழக்கு இருக்கு, இவர் மேலே திருடி கொடுத்த வழக்கு இருக்கு. அதிகாரியாக இருந்த பொழுது உயர்நீதிமன்றம் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. யாருக்கு திருடி கொடுத்தார், எத்தனை கோடி வைத்திருக்கிறார் என்பதை கண்டிப்பாக ஆர்டிஐயில் இது இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் அத்தனையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கந்தசாமி கடந்த ஆட்சியில் திருடி கொடுத்த அந்த அதிகாரி இந்த ஆட்சியை தொடருவதன் ரகசியம் என்ன? ரமேஷ் அவர் ஒரு என்ஜிஓ டெல்லியில் 100 கோடி வச்சிருக்கார். இப்பொழுது போட்ட இந்த பட்டியலில் அவர் பெயரும் வருகிறது. அவரும் கட்டிங் கொடுப்பார், திருடி கொடுப்பார் என்பதற்காக பல ஊழல், தலித் மக்களை ஏமாற்றுகிற பல ஊழல் புறையோடி போயிருக்கிறது. அத்தனை பேரும் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி, சப்ளோன் நிதி, தாட்கோ நிதி அத்தனையும் முழுமையாக அந்த மக்களுக்கு சென்றடைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்நிலை ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். அப்படி வரக்கூடாது என்பதற்காகவே அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இந்த அரசு இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் இந்த ஊழலுக்கு, லஞ்சத்துக்கு, தலித் மக்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு உடந்தையாக இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த என்ஜிஓ கிறித்துவ நல நிதி பல அறக்கட்டளை தொண்டு நிறுவனங்களை பாஜக அரசு தடை செய்ததோ அதே போன்று நிதியை கொடுத்து எடுத்துக்கொள்வது திமுக ஆட்சி. அதை தாவேக ஆட்சி தொடரக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.